Good evening students, welcome to this YouTube live class. So in the YouTube live class we are going to do the final revision in chemistry. So என்னென்ன பாட்டெல்லாம் நம்ம last minuteல revise பண்ணணும், so problemsல எங்கங்க concentrate பண்ணணும். So we are going to see all these things in this final revision and we are going to give some exam tips how to present. So examல நம்ம எப்படி அந்த questionனை படித்து அந்த ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, ஸோ எந்தெந்த கொஷின்ஸை சூஸ் பண்ணி நம்ம எழுதுறது, ஸோ 2 marks 3 marks 5 marksல எப்படி நம்ம அந்த ஆன்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஈச் லெசன் we are going to see what are the important questions. ஸோ அதெல்லாம் நம்ம தரோவாக படிச்சிருக்கோமா, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோமா, அந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கோமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ we know that 15 objectives it will be asked, right? So 15 objectives கேட்பாங்க. ஸோ அந்த 15 objectivesல பார்த்தீங்கன்னா 8 to 10 objectives book backலேருந்து தான் கேட்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த 8 to 10 book back அப்ஜெக்டிவ்ஸை நல்லா தரோவாக நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஈச் லெசனில் இருக்க அந்த எவாலுவேஷனில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஸோ இஃப் தேர் ஆஸ்கிங் ஃப்ரம் இன்சைட் அப்படின்றத பற்றி கவலைப்படாமல், ஸோ நம்ம அந்த புக் பேக்கில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸை நல்லா தரோவாக, இஃப் தேர் ஆஸ்கிங் மினிமம் 8 to மேக்ஸிமம் 10 வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த 10 மார்க்ஸை கரெக்டாக நம்ம வாங்கிடணும், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த அப்ஜெக்டிவ்ஸை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஈச் அப்ஜெக்டிவ்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எவாலுவேஷன். ஓகே, அண்ட் another thing, some 2 marks 3 marks 5 mark question நம்ம போகும்பொழுது அந்த சில question ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை படித்து வச்சுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் டிஃப்ரென்ஷியேட், ஸோ டிஸ்டிங்விஷ் ஆர் டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம தரோவாக இருக்கணும். ஸோ when you take the differentiate question, so oxidation reduction chapter number 1ல அந்த differentiate distinguish கொடுத்திருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் எப்படி addition of oxygen or removal of hydrogen அந்த கான்செப்ட் படி ஸோ அந்த differentiate questions அதை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. in chapter number 6 that is gaseous stateல diffusion effusion அதுக்கு நம்மளுக்கு distinguish கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த question, and when you go for chapter number 14 that is haloalkanes haloarenes அதில் நம்மளுக்கு அந்த SN1 SN2 மெக்கானிசம், ஸோ அந்த மெக்கானிசம் மோஸ்ட்லி கேட்காம இந்த கம்பேரிசன் SN1க்கும் SN2க்கும், ஸோ அது எத்தனை ஸ்டெப்ஸில் நடக்குது, அது என்ன கைனட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுது, இந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரென்ஸை நல்லா படித்து வச்சிட்டிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் கொஷின்ஸ் எய்தர் தேர் ஆஸ்கிங் இன் 2 mark 3 mark ஆர் 5 mark நல்லா அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக நம்ம அந்த 3 points ஆர் 2 points கேட்குறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக அட்டென்ட் பண்ண வில் பி கெட்டிங் தட் ஃபுல் மார்க், ரைட்? ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் கொஷின்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நவ் we are going to see each lesson. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் நம்ம அந்த தரோவா இருக்கணும், இந்த கொஷின் நம்ம படிச்சு வச்சிருக்கணும். காமனாக இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கு, ரிவிஷன் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எல்லாம் வரலாம் அப்படின்ற கொஷின்ஸும் சில ப்ராப்ளம் டைப் கொஷின்ஸும் we are going to see. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 1, ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். இந்த சாப்டரில் தியரியாக நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸும் தனியாக இருக்குது, ப்ராப்ளம் டைப்பு கண்டிப்பாக கேட்கக்கூடிய இந்த சாப்டர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஸோ இந்த சாப்டரில் தியரியாக நம்ம படிக்க வேண்டிய கொஷின்ஸ் என்னென்ன, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும், இல்லை படிக்கலனாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இனிமேல் படிச்சிடணும் அப்படின்ற கொஷின்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல் அப்படின்னு நம்மளுக்கு எவாலுவேஷனில் கொடுத்துருப்பாங்க. மோல் கான்செப்ட்லேருந்து அதே மோல் கான்செப்டில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸும் we are going to see, right? And what is Avogadro number? ஸோ இதை நம்ம 10th படிச்சுட்டு இருக்கோம். ஸோ define Avogadro number, define molar mass and give its unit அப்படினும் கேட்கலாம். so it is the mass of 1 mole of a substance, right? அதுக்கு அடுத்து நம்மளுக்கு அந்த molar volume அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அதை டிஃபைன் பண்ற மாதிரி. and define gram equivalent mass or simply equivalent mass அப்படின்றதுக்கு நம்மளுக்கு அந்த புக் பேக்லேயே நம்மளுக்கு அந்த டிஃபைன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எவாலுவேஷனில், ஸோ இதெல்லாமே தியரியாக நல்லா படிச்சுக்கோங்க. இதே கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு நமக்கு ஏற்கனவே அசஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு ப்ராப்ளம் டைப் கேட்டிருக்காங்க, கரெக்டாக? ஸோ அந்த ப்ராப்ளம் டைப் வந்தால் எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் what are limiting reagents and excess reagents? ஸோ லிமிட்டிங் ரிஏஜென்ட்ஸ்னா என்ன ஒரு ரியாக்ஷனில், எக்ஸஸ் ரிஏஜென்ட்னா என்ன அப்படின்றத டைரக்ட் கொஷனாக கேட்கலாம். அதை ப்ராப்ளம் டைப் அதில் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் ஒரு கொஷின் நம்மளுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, அந்த கொஷினை நல்லா தரோவாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். and what do you understand by the term oxidation number? ஸோ இதை நம்ம டெஃபினிஷனாகவும் படித்து வச்சுக்கணும், அட் த சேம் டைம்
அதை ப்ராப்ளமாகவும் கேட்கலாம் இல்லை ரெண்டுத்தையும் கேட்கலாம். டிஃபைன் த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ரெண்டு காம்பவுண்ட் இல்லை அயானை கொடுத்துட்டு அந்த அண்டர்லைன் எலிமெண்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்றத கேட்கலாம், ரைட்? அண்ட் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அந்த புக் பேக்கில் எவாலுவேஷனில் இருக்கக்கூடியது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ் அண்ட் கால்குலேட் the molecular mass and the molar mass for carbon monoxide. அதுக்கப்புறம் அந்த டிஃபரன்ஷியேட்ல நம்ம பார்த்தோம்ல ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும், அந்த டிஃபரன்ஷியேட்ல அந்த ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்டை மட்டும் வச்சு அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்டை மட்டும் வச்சு டிஃபைன் பண்ணோம்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? a reaction in which the oxidation number of an element increases அப்படின்னா oxidation. A reaction in which the oxidation number of an element decreases அப்படின்னா reduction. ஸோ அந்த தனியாக அந்த கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றத கேட்கலாம். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக அந்த தியரி கொஸ்டினில் நம்ம வாட் ஆர் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், அந்த ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட்லேயே அந்த ஒரு பேராகிராஃபில் வரும் இது, வாட் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த சாப்டரில் இருக்க இந்த தியரி கொஸ்டின்ஸாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதர் தென் திஸ் மோஸ்ட்லி இந்த லெசன்லேருந்து ஒரு தியரி கொஸ்டின் கேட்டால் ஒன்று அது ப்ராப்ளமாக தான் இருக்கும்ல. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட், அந்த மோல் கான்செப்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கலாம்ல. ஸோ அப்போ இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் நம்மளுக்கு டெஃபினிஷனாக கேட்டால் டிஃபைன் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் இஃப் தேர் ஆஸ்கிங் அபவுட் ப்ராப்ளம்ஸ் நம்ம புக்கிலே அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட்க்கும் அந்த KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ கால்குலேட் த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தி சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா whenever they give any acid அதோடைய பேசிசிட்டி நம்மளுக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் பேசிசிட்டி? இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான். ஸோ H2SO4 when you dissolve it in water like solvent அது என்ன ஆகும்? 2H+ ions ப்ரொடியூஸ் பண்ணும், கரெக்டா? ஸோ the basicity of the acidity, basicity of that acid, it is nothing but 2H+ ions it is producing. ஸோ அப்போ அந்த basicity என்ன கொடுப்போம் அப்படின்னா 2 equivalents per mole. அதே மாதிரி நம்ம அந்த சல்ஃபியூரிக் ஆசிடுடைய மோலார் மாஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ மோலார் மாஸ்னா என்னது? அந்த அட்டாமிக் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதில் இந்த கிராம் பெர் மோல் அப்படின்ற யூனிட்டை போட்டுருவோம், கரெக்டா? ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்ல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, 1 சல்ஃபர் இருக்கு அண்ட் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ 2 into 1 ஹைட்ரஜனுக்கு 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 into 1 2. Sulfur we know that it is 32, right? So 1 into 32 it is 32. And oxygen we know that it is 16. So 4 into 16 it is what? 64. So இதை நம்ம calculate பண்ணோம்னா 98 அப்படின்னு வரும். So 98 gram per mole. So molar mass ஓட unit 98. அதுக்கப்புறம் அந்த யூனிட் கிராம் பெர் மோல். ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ். இப்போ ஒரு ஆசிட் இருக்கு அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட் by basicity of the acid, right? So அப்ப molar mass of the acid நம்ம என்னது? 98 gram per mole அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம். by the basicity of the acid, அது 2H+ ions produce பண்ணதுல, so 2 equivalents per mole. so அப்ப அந்த per mole cancel பண்ணிடலாம் யூனிட்ல. and when you take this number 98/2 நம்ம cancel பண்ணா 2 4s are 8, remaining 1 18 ஆகும். so 2 9s are 18, so 49 and gram numeratorல இருக்கு. ஈக்குவலன்ட் நம்ம நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஸோ 49 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஸோ இது நம்ம ஆசிட் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இஃப் தே ஆர் கிவிங் சம் பேஸ் லைக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா யூ ஷுட் நோ த அசிடிட்டி. ஸோ அசிடிட்டினா என்ன? இப்போ KOH நம்ம டிசால்வ் பண்ணுறோம் இப்போ சால்வெண்ட் வாட்டரில் அப்படின்னா இட் வில் டிசோசியேட் டு ஃபார்ம் K+ and OH- ion, கரெக்டா? அப்போ அது எத்தனை OH- ion ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அசிடிட்டி. இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம் அப்படின்னா it will produce 2 OH- ion, right? ஸோ அப்போ எத்தனை அது OH- ion ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? அசிடிட்டி. ஸோ அப்போ இங்கே நம்ம KOH ஒரே ஒரு OH- ion மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அது 1
ஈக்குவலன்ஸ் பெர் மோல். ஸோ ஒரு மோல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவலன்ஸ் ஆஃப் OH மைனஸ் அயான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம இந்த மோலார் மாஸ் கண்டுபிடிப்போம்ல. ஸோ மோலார் மாஸ் KOHல KOH ரைட். ஸோ இப்போ Kல 39 நம்மளுக்கு தெரியும். ஆக்சிஜன் இட் இஸ் 16 and the hydrogen it is 1 right. So 9 plus 1 10 plus 1 6. So நம்மளுக்கு 56 ன்னு வரும். So 56 it is nothing but the molar mass of the base. So 56 gram per mole. Okay. So அப்போ molar mass of the base நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 56 gram per mole. Acidity of the base நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம்ல 1 equivalence per mole right. So அப்போ இந்த per mole and per mole cancel ஆகிடும். சிம்பிள் தான். கீழே நம்மளுக்கு டினாமினேட்டரில் 1 தான் கரெக்டா. ஸோ அப்போ 56 by 1 it is 56 gram per equivalent. ஸோ அப்போ நம்ம அந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு என்ன தெரியணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறது ஒரு ஆசிடா இல்லை பேஸா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஆசிடா இருந்துச்சுன்னா பெசிசிட்டி அது எத்தனை H+ அயான் ப்ரொடியூஸ் பண்ணுது, பேஸா இருந்துச்சுன்னா அதோடைய அசிடிட்டி அது எத்தனை OH- அயான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அண்ட் மோலார் மாஸ் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும் கரெக்டா. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட் பை basicity இல்ல molar mass of the base by acidity of the base அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். So this is based on gram equivalent mass அப்படின்றதுக்கான ப்ராப்ளம். அதே மாதிரி நம்மளுக்கு டைரக்டா மோலார் மாஸ்க்கே ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ இன் 2 marks or 3 mark அப்போ நம்மளுக்கு அந்த மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அட்டாமிக் மாஸ் வேல்யூஸ் தெரிஞ்சா போதும். when you take the example of யூரியா நம்ம புக் பேக்ல இந்த 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூரியால CO NH2 twice right. So அப்போ அதில் ஒரு கார்பன் இருக்கு, 1 oxygen is there. See that nitrogen bracket வெளியில என்ன இருக்கு 2 இருக்கு. So 2 nitrogen atoms are there and hydrogen உள்ள பாருங்க H2 இருக்கு, வெளியில 2 இருக்கு. So it is 2 2s are 4 hydrogens are there right. So அப்போ நம்மளுக்கு அந்த atomic mass of each element we know என்னது கார்பனுக்கு 12 and oxygenக்கு 16. நைட்ரஜனுக்கு பாருங்க 2 into 14 right and hydrogen 1 into 4. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது வர ஆன்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் த மோலார் மாஸ் ஆஃப் தட் காம்பவுண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம அசிட்டோன், போரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு எவாலுவேட் யுவர் செல்ஃபில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மோலார் மாஸ் அந்த வேல்யூஸ் அட்டாமிக் மாஸ் வேல்யூஸ் தெரிஞ்சால் நம்ம மோலார் மாஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலாவில் சிம்பிள் ப்ராப்ளம் ஒரு 2 மார்க்கில் இல்லை ஒரு பெரிய ப்ராப்ளம் 5 மார்க்கில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எவாலுவேஷனில் வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு ஃப்ரக்டோஸ் உடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க என்னது C6H12O6 ரைட். ஸோ இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க ரேஷியோவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். என்னது carbon it is 6, hydrogen it is 12 and oxygen it is 6 right. So இதை நம்ம 6 டேபிளால இன்னும் ரெடியூஸ் பண்ணோம்னா 6 1s are 6, 6 2s are 12 and 6 1s are 6. அப்போ என்ன ரேஷியோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது கார்பன் 1, hydrogen 2 and oxygen 1. அப்போ இந்த ரேஷியோவை நம்ம even more we can write it simple. ஸோ அந்த ஃபார்முலால என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கார்பன் now it is only 1 carbon present, hydrogen 2 and oxygen is 1. So this is the empirical formula. So empirical formula it is a reduced form of molecular formula. and the ratio எடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு காமன் டேபிள்ல நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அது ரெடியூஸ்ட் ஃபார்முக்கு போகும் ரைட். அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்டன்ஸ் கெஃபீன் கொடுத்துருப்பாங்க C8N4O2. ஸோ ஈஸியாக நம்ம அந்த 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது வில் பி கெட்டிங் தட் மாலிகுலர் ஃபார்முலா ரெடியூஸ் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இது பேஸ்ட் ஆன் 2 மார்க் கொஸ்டின். இதுவே நம்ம 5 மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு தெரியும் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் கொடுத்துருப்பாங்க அண்ட் சால்வ்ட் ப்ராப்ளம்ஸே நம்மளுக்கு இருக்குது அண்ட் 2 ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் கிவன் in the evaluation right. so அதை நம்ம 5 மார்க்ல கேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதணும் அந்த பாக்ஸ்ல நம்ம என்ன தப்பு இல்லாம எழுதணும் அப்படின்றது தெரியணும் கரெக்ட்டா. so calculate the empirical and molecular formula of the compound containing 76.6% carbon, 6.38% hydrogen and rest is oxygen அப்படின்னு கொடுத்துட்டாங்க. its vapor density is 47 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கார்பன்,
another one hydrogen and the another one is oxygen. So element க்கு ஒரு column நம்ம போடணும். And அதோடைய percentage எவ்வளோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க அந்த காம்பவுண்ட்ல. So carbon 76.6, right? And hydrogen 6.38 and rest oxygen கொடுத்திருக்காங்களா. அப்போ நம்ம கார்பன் கொடுத்திருக்க percentageம் ஹைட்ரஜன் கொடுத்திருக்க percentage ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு percentage வரும்ல. ஸோ டோட்டல் percentage 100. ஸோ 100லேருந்து நம்ம அந்த percentage மைனஸ் பண்ணும் பொழுது 17.02% வரும். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி ஆக்சிஜன், ரைட்? அண்ட் தேர்ட் காலம் நம்ம என்ன போடணும்? அட்டாமிக் மாஸ். So atomic mass for carbon, hydrogen and oxygen, we know that, right? So அப்ப carbon க்கு 12, hydrogen க்கு 1 and oxygen க்கு 16. So next column relative number of atoms நம்ம கண்டுபிடிக்கணும். So இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா percentage by atomic mass. So இங்க பாருங்க கார்பனுக்கு என்ன percentage கொடுத்திருக்காங்க? 76.6 by the atomic mass. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு பாருங்க 6.38 by the atomic mass, it is 1, right? And oxygen க்கு பாருங்க they are given 17.02% by 16. So இந்த values எல்லாம் நம்மளுக்கு simplify பண்ணும்போது will be getting some value. இப்போ 76.6 divide by 12 அப்படின்னு பண்ணா நம்மளுக்கு 6 point something value வரும். அதே மாதிரி 6.38. So by 1 you will be getting 6.38, right? அதே மாதிரி 17.02 by 16 பண்ணும்போது you will be getting some values like இப்போ 1.02 வருது. So அப்ப பாருங்க 3 different values we are getting. So we'll take something calculate பண்ணும்போது 6.38 வருதுன்னு வெச்சுப்போம். So அப்ப நம்மளுக்கு மூணு different values relative number of atoms வருது. 6.38, second one 6.38 and third one 1.02 வருது. So செகண்ட் அந்த தேர்ட் காலம் நம்ம வரும்பொழுது அந்த அட்டாமிக் மாஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கால்குலேஷனே வரும், கரெக்டா? ஸோ இந்த கால்குலேஷனை கரெக்டாக பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணும் பொழுது அடுத்து இருக்க காலம்ஸும் நமக்கு அஃபெக்ட் ஆகும், கரெக்டா? ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம போட வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் சிம்பிள் ரேஷியோ. ஸோ சிம்பிள் ரேஷியோ என்ன பண்ணணும்? இப்போ கண்டுபிடிச்சிருக்க அந்த மூணு வேல்யூஸ் இருக்குல்ல, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஸோ அந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூஸை சிம்பிளஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1.02, கரெக்டா? ஸோ இந்த சிம்பிளஸ்ட் வேல்யூ வச்சு மற்ற வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 6.38 by that simplest value 1.02. அதே மாதிரி 6.38 by 1.02. அதே மாதிரி same 1.02 by that simplest value அதே தான 1.02. ஸோ இப்போ இங்கே வர வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஸோ 6.38 by 1.02 இதுக்கு வரும்போது அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 6 point something வரும். அதே மாதிரி இதில் நம்மளுக்கு 6.38 டிவைட் பண்ணும்போது அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக 6 point some வேல்யூ வரும். அதே மாதிரி இதில் நம்ம கேன்சல் ஆகிட்டு வில் பி கெட்டிங் 1, ரைட்? ஸோ இங்கே நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வரும்பொழுது தான் பிரச்சனை. அந்த பாயிண்ட் வரும்பொழுது இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5 அப்படின்னா நம்ம டைரெக்டாக அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இப்போ 6.3 இல்லை 6.4 அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் வி கேன் ரைட் இட் டைரக்ட்லி as 6. பட் இஃப் யூ ஆர் கெட்டிங் மோர் தென் 6 அப்படின்ற பொழுது நம்ம அந்த கேர்ஃபுல்லாக அந்த பாயிண்ட் என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லாக நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஈச் டேர்ம் இட் ஷுட் பி இப்போ when you are getting like this 6.5 அப்படின்னு வருது, another one you are getting 6, another one you are getting 1 அப்படின்னா இங்கே 6.5 வரதுனால you have to get it as a whole number. அப்போ அந்த பாயிண்ட் எனக்கு போகணும் அப்படின்னா if I multiply by 2 அப்படின்னா அந்த பாயிண்ட் போயிட்டு என்ன ஆகிடும்? எனக்கு ஹோல் நம்பர் வரும். ஸோ ஈச் நம்பர் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை பை 2. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வரும்போது இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5 we can directly round off. But if it is not less than 5 அப்படின்னா where see that number it is 5 or greater than 5. ஸோ அப்போ the whole number வர மாதிரி எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றத கேர்ஃபுல்லாக பார்த்து ஹோல் நம்பர் நம்ம எழுதலாம். ஸோ when you are getting this numbers இப்போ we are getting 6 and 1 here நம்ம அப்போ empirical formula நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா C6 H6 and oxygen it is only 1. so அப்ப நம்ம represent பண்ண தேவையில்ல. so this is the empirical formula. so empirical formula மட்டும் கேட்டாங்கன்னா we can write this one only. but if they are asking the molecular formula அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் நம்ம போகணும். so அப்போ molecular formula கண்டுபிடிக்கிறதுக்கு when you are getting the empirical formula put a bracket and write to the suffix n அந்த கீழே சப்ஸ்கிரிப்ட்ல n போட்டுட்டீங்கன்னா அந்த n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த n வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? the formula is molecular mass
by empirical formula weight. Correcta? So இப்போ இந்த molecular mass நம்மளுக்கு questionல கொடுத்திருப்பாங்க directa or sometimes indirecta. இந்த questionல பாத்தீங்கன்னா இந்த molecular mass directa கொடுக்காம நம்மளுக்கு its vapor density அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So நம்ம 10thல படிச்சிருப்போம் அந்த Avogadro's law உடைய one of the applications relative molecular mass க்கும் vapor density க்கும் என்ன relationship. Correcta? So அதுல நம்ம படிச்சிருப்போம் 2 into vapor density தான் என்னது relative molecular mass. அப்ப அந்த வேல்யூவை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணா vapor density 2 ஆல மல்டிப்ளை பண்ணா will be getting that molecular mass. Correct? அப்ப அந்த 2 into vapor density 2 into 47 by அந்த empirical formula நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல C6H6O அதோடைய ஃபார்முலா அந்த ஃபார்முலா உடைய அந்த மாஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம டினாமினேட்டர்ல போட்டு if you are finding that value you will be getting some value. இப்போ நம்ம அந்த வேல்யூ இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா இங்க empirical formula உடைய weight so 6 carbon atoms are there and 6 hydrogen atoms are there and 1 oxygen atom. So இதுக்கு நம்மளுக்கு empirical formula ஒரு வேல்யூ வரும். கரெக்ட்டா? So இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது some value if you are getting 2 அப்படின்னா அந்த molecular formula பாருங்க we are getting empirical formula like the C6H6O அப்படி நம்மளுக்கு formula வருது and the n value we are getting 2, right? So this 2 is common for all the 3 elements which is present. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த 2 எல்லா எலிமெண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். கரெக்ட்டா? So அப்ப C 6 2s are 12, H 6 2s are 12 and oxygen 1 into 2 it is 2, right? But in the problem நம்மளுக்கு அந்த 2 வராது, you will be getting 1 only. அப்ப அந்த 1 வந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம் empirical formula ஓட same molecular formula எழுதிடலாம். So if you are getting that n value 1 the empirical formula and molecular formula will be the same. So இதே மாதிரி நம்மளுக்கு அந்த empirical formula molecular formula ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு problems evaluate yourself exercise problems இருக்கு and some problems in the evaluation. So இந்த problem இருக்கு. So இது எல்லாமே நல்லா go through பண்ணிக்கோங்க. first chapterல இருந்து இந்த 5 mark question கேட்கணும்னா இதுதான் நம்மளுக்கு பெருசா இருக்கக்கூடிய ஒரு பார்ட். So இதுல இருந்து நம்மளுக்கு கேட்கலாம். other than problem என்ன கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா mole கான்செப்ட்ல இருந்தா. So இந்த mole கான்செப்ட்ல நம்மளுக்கு bookல work out பண்ணியும் problems இருக்கு and some problems it is given in the evaluation also. So அந்த பார்ட்டை நல்லா go through பண்ணிக்கோங்க. ஒரு simple problem பார்ப்போம் then you can understand the other set of problems which is given in your book. worked outம் பண்ணிருப்பாங்க அதை நல்லா பார்த்துக்கணும். So like this problem which is worked out in our book, how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? So ammonia form பண்றதுக்கு that is 10 moles of ammonia form பண்றதுக்கு how many moles of hydrogen is required அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த அமோனியா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியணும். அந்த ஈக்குவேஷன் ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணணும் and then we have to equate it. எவ்வளோ இப்போ நம்ம 10 moles of ammonia வேணும் அப்படின்னா எவ்வளோ moles of hydrogen நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும், ரைட்? ஸோ how the ammonia it is formed அந்த Haber's process படி எப்படி வரும் அப்படின்னா N2 plus H2 reacts to form NH3. ஸோ அம்மோனியாக்கு ஃபார்ம்ல நம்மளுக்கு NH3ன்னு தெரியும்ல. ஸோ எப்படி அது ஃபார்ம் ஆகுது நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன்ல இருந்து அது ஃபார்ம் ஆகுது. ஸோ when you are writing this equation see that the equation is balanced or not. ஸோ நம்ம அந்த stoichiometric coefficients very very important for any problem regarding the equations. okay? ஸோ அப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா it will become 3H2 and the ammonia it will be having 2 moles, right? So இப்போ இங்க நம்மளுக்கு என்ன related problem பார்த்தீங்கன்னா how many moles of hydrogen it is required to produce 10 moles of ammonia. So 10 moles of ammonia produce பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ moles of hydrogen required? அப்ப இங்க பாருங்க 2 moles of ammonia produce பண்றதுக்கு so 2 moles of ammonia produce பண்றதுக்கு I require 3 moles of hydrogen. கரெக்ட்டா? சேம் வே ஃபைண்ட் இட் ஃபார் 1 மோல். அப்போ தான் நம்மளுக்கு அது ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே எனக்கு 2க்கு பதிலாக 1 வரணும் அப்படின்னா 1 மோல் ஆஃப் இஃப் ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் தி அம்மோனியா இப்போ அங்கே 2 இருக்கக்கூடாது. ஸோ 2 வில் கம் டு த டினாமினேட்டர் ஹியர். ஸோ திஸ் பிகம்ஸ் 3/2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ 10 moles of ammonia நான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ 1 mole of ammonia ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 3/2 moles of hydrogen is required. If I want to prepare 10 moles of ammonia,
அப்படின்னா ஸோ 1 மோலுக்கு எனக்கு எவ்வளோ தேவை 3/2. அப்போ 10 மோலுக்கு I have to multiply that 3/2 by 10, right? So 3/2 into 10. Okay, so moles of hydrogen. So அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணும் போது 2 டேபிளில் சிம்பிளாக கேன்சல் பண்ணால் 2 1s are 2 5s are 10, right? So 3 5s are 15, right? So 15 moles of hydrogen is required. So as per the equation பார்த்தோன்னா 2 moles of ammonia க்கு நம்மளுக்கு 3 moles of hydrogen required. But நம்ம 10 moles of ammonia produce பண்றோம் அப்படின்னா 15 moles of hydrogen is required. So last stepல நம்ம எழுதணும். So for producing 10 moles of ammonia 15 moles of hydrogen is required. So அதே சாப்டர்ல நம்மளுக்கு இந்த மோல் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு solved problems இருக்கு. என்னது calculate the amount of water produced by the combustion of 32 grams of methane. அதே மாதிரி நம்மளுக்கு evaluationல problem இருக்கு. ஸோ இதெல்லாமே மோல் கான்செப்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மோல் கான்செப்ட்லேயே நம்மளுக்கு அந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் வரும்போது லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் டைரெக்டாக நம்மளுக்கு கேட்கலாம். பட் சம்டைம்ஸ் அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் ப்ராப்ளமாக கேட்குறாங்க. அந்த ப்ராப்ளமாக கேட்கும்போது இந்த எவாலுவேட் யோர் செல்ஃபில் இருக்க ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த எவாலுவேட் யோர் செல்ஃபில் இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the balanced equation for a reaction is given, that is 2x plus 3y gives 4l plus m. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். பட் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்னது? when 8 moles of x reacts with 15 moles of y, what is the limiting reagent? Calculate the amount of products formed and amount of excess reactant left at the end of the reaction. So 3 question கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்? லிமிட்டிங் ரியேஜென்ட் எது அண்ட் விச் இஸ் எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படின்றத அனலைஸ் பண்ணி how we have to find out the amount of products அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பாருங்க, that is 2x plus 3y gives 4l plus m, right? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் x உடைய மோல்ஸ் 2, y உடைய மோல்ஸ் 3, right? l it is 4 and m it is 1. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் see that the reactant side it is having 2 moles of x 3 moles of y, கரெக்டா? பட் நம்ம இந்த கம்பேர் பண்ண போறோம். அந்த கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த 1ன்ற நம்பர் இருந்துச்சுன்னா வெரி வெரி ஈஸி. அப்போ அந்த கம்பேரிசன் இப்போ 1 இருந்துச்சுன்னா இப்போ 1 and 2 இருக்கு அப்படின்னா x1 y2 இருக்குன்னா x1னா y it is 2 times of x, கரெக்டா? அப்போ நம்ம அந்த கம்பேரிசன் பண்றதுக்கு அந்த 1ன்ற நம்பர் இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க when you are dividing that reactants, அங்க 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, ரைட்? xக்கு 2 moles இருக்கு, yக்கு 3 moles இருக்கு. So when you are taking that in terms of 1, அப்போ என்ன பண்ணலாம்? either you can divide by 2 or either you can divide by 3. So நான் இங்க divide by 2 பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. when you are dividing by 2 by 2 it is 1, 3 by 2 it becomes 3 by 2 தான், 4 by 2 it becomes 2 and 1 by 2 ஆயிடும் இது. ஸோ அப்போ நம்ம இப்போ 1ன்னு வந்ததுனால ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஒய் இப்போ 1 2 இருக்கு அப்படின்னு வச்சோம்னா இப்போ பாருங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் 1 for x and 2 for y. அப்போ இப்போ எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 8 moles of x it is reacting with 15 moles of y. அப்போ எத்தனை moles of x ரியாக்ட் ஆகுது? 8 moles. அப்போ 8 moles of x ரியாக்ட் ஆகுதுன்னா அப்போ y எத்தனை moles ரியாக்ட் ஆகும்? அதோடைய twice 2 times ரியாக்ட் ஆகும். அப்போ 8 2s are 16, கரெக்டா? ஸோ அப்போ 8 into 2 16 moles of y it will be reacting. அதே மாதிரி பட் நம்ம இங்கே 1 and 2ன்னு இல்லை, கரெக்டா? இப்போ 1 and 2க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா for x it is 1 and y it is 3 by 2, right? So for y it is 3 by 2. ஸோ அப்போ 8 moles of x react ஆகுதுன்னா 3 by 2 into 8, கரெக்டா? ஸோ அப்போ 2 1s are 2 4s are கேன்சல் பண்ணா 3 4s are 12 வருது நம்மளுக்கு. ஸோ அப்போ when 8 moles of x is reacting அப்போ 12 moles of y it is consumed, கரெக்டா? அப்போ இங்க பாருங்க we are taking 8 moles of x இல்ல,
So 8 moles of X நம்ம எடுக்கிறோம். அந்த 8 moles of X it is completely consumed. So அப்போ ஒரு reagent கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆச்சுன்னா அந்த ரியேஜென்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம். பட் அங்க பாருங்க Y நம்மளுக்கு 15 moles எடுத்திருக்கோம். 15 moles of Y it is reacting, but 8 moles of X கூட எவ்வளோ moles of Y தான் ரியாக்ட் ஆகுது, only 12 moles. அப்போ பாருங்க மீதி எக்ஸ்ட்ரா 3 இருக்குல்ல, ஏன்னா 15 எடுத்திருக்கோம்ல. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா 3 moles reagent excess-ஆ இருக்கிறதுனால they are called as what, excess reagent. So this Y it is the excess reagent. So what is the limiting reagent அப்படின்னு கேட்டாங்கன்னா simple, that is X it is the limiting reagent because it is completely consumed. And when you take the second one, calculate the amount of products formed. எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே கேல்குலேஷன் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, where we have divided the number by 2 ஆல பண்ணோம்ல, அப்போ நம்ம அந்த கம்பேரிசன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ 1 mole it reacts with 3/2 moles of Y அப்படின்னு எடுத்தோம்ல. அப்போ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்னது L Mன்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ நம்ம டிவைட் பை 2 பண்ணும்போது it becomes 2 and 1/2ல. ஸோ அப்போ 1 it is reacting with 3/2 times அப்படின்னா இப்போ 8 moles of X reacts with 3/2 into 8, அப்படிதான் நம்மளுக்கு 12 கிடைச்சது, கரெக்டா. அப்போ 8 moles of X அப்படின்னா take it as 1, அதோடைய twice தான் it is forming L. அப்போ twice the amount of 8 is what, 8 2s are 16. So 16 moles of L will be produced, and 1 அப்படின்னா it is half the time. So M எப்படி ஃபார்ம் ஆகும், அதோடைய half-ஆ ஃபார்ம் ஆகும். So 1/2 into 8, so it will be half of 8 is nothing but 4. So 4 moles of M will be formed. So upon the equationல நம்மளுக்கு எத்தனை moles of L ஃபார்ம் ஆகுது, 16 moles of L and 4 moles of M. So when 8 moles of X is reacting and 15 moles of Y react ஆகும் பொழுது 16 moles of L and 4 moles of M it is formed. Okay, so இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த excess reagent எப்படி இருக்கு அப்படின்றது தான் லாஸ்ட் क्वेश्चனா கேட்டிருக்காங்க. ஸோ excess reagent எவ்வளோ லெஃப்ட் ஆயிருக்கு, that is when you take 15 moles of Y it is given, right. So அந்த 15 molesல only 12 moles it is reacting. அப்ப மீதி இருக்க அந்த 3 moles react ஆகல, excess-ஆ இருக்கு. So 3 moles of Y it is the excess reactant or excess reagent left, right. So இந்த evaluate yourself-ல இருக்க இந்த ப்ராப்ளமை நல்லா தரோவா படிச்சுக்கோங்க, which is very important, right. And other than this, last இந்த சாப்டர்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம் டைப் கொஸ்டின், அதை நம்ம தியரி டைப்லயும் அந்த டெஃபினிஷன் படிச்சுக்கணும். டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாலுமே சேம் திங், ரைட். ஸோ இப்போ அந்த ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ சில எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த அண்டர்லைன்ட் எலமெண்ட்டாக கொடுத்துட்டு அந்த காம்பவுண்டில் அதோடைய அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக தான் அது கேட்பாங்க. ஸோ டேக் த எக்ஸாம்பிள், இப்போ CO2 அதில் அந்த அண்டர்லைன்ட் எலமெண்ட் கார்பன், அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க அப்படின்னா take that element as X, okay, and the another element oxygen is present, right. So 2 oxygen atoms irukku, so 2 into when you take the oxidation state of the oxygen it is -2, right. So 2 into -2, and when you see that compound where there is no charge is present, so the compound la charge illa, so we can equate it with 0, right. So by X 2 into -2 is -4 equal to 0. So X is equal to what? +4, right. So the oxidation state of carbon என்னது +4. அதே மாதிரி சில ionic typeல இருக்கும், என்னது இந்த மாதிரி Cr2O7 2- அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. the underlined element chromium கொடுத்துருப்பாங்க. So if you want to find out the oxidation state, அதை நம்ம Xன்னு எடுத்துக்கணும்ல. பாருங்க இந்த chromium it is 2 times இருக்கு. So when you are taking that X it is 2X. ஸோ குரோமியம் உடைய ஆக்சிடேஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் ஆஃப் அந்த ஆட்டம்ஸ் அங்கே 2 இருக்கு. ஸோ 2X அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் 7 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் தேர். ஸோ 7 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு நம்மளுக்கு தெரியும் -2, ரைட், இஸ் ஈக்குவல் டு சி தட் திஸ் இஸ் நாட் அ நியூட்ரல் காம்பவுண்ட். அதுக்கு மேலே ஒரு சார்ஜ் இருக்கா -2. ஸோ வி ஹேவ் டு ஈக்குவேட் இட் வித் தட் சார்ஜ் -2. ஸோ 2X 7 into 2 it is -14 is equal to -2, right. So 2X
is equal to minus 2. Take this minus 14 to this side, it becomes plus 14. So 2x is equal to 14 minus 2, it is 12. So x, it is nothing but 12 by 2 will be getting what? 6. So the oxidation state of chromium, it is what? Plus 6. So இந்த மாதிரி நம்மளுக்கு oxidation state problems இந்த chapterல இருந்து கேட்கலாம். So gram equivalent mass or mole concept or the oxidation state problem இல்லை empirical and molecular formula base பண்ணி நம்மளுக்கு அந்த problem related sums இந்த chapterல இருந்து நல்லா go through பண்ணிக்கோங்க. And when you go for the second chapter, quantum mechanical model of an atom, அதில் theory type of questions என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிக்கலனா இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும் அப்படின்ற தியரி டைப் क्वेश्चंस எல்லாம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா assumptions of Bohr's models, on the Bohr's model of atom உடைய assumptions என்ன, அந்த பாயிண்டா கொடுத்திருப்பாங்க. the energies of electrons in an atom is quantized, electrons are revolving in the stationary orbit. so இந்த மாதிரி அந்த energies பேஸ் பண்ணி அந்த electrons பேஸ் பண்ணி அந்த postulates நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. so அந்த assumptions of Bohr's model நல்லா go through பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த limitations, அந்த Bohr's model உடைய limitations நம்மளுக்கு 2 mark 3 mark டைப்ல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. so அந்த limitations it is applicable for அந்த 1 electron இருக்க species, அதுக்கப்புறம் அந்த multi electron speciesக்கு அது applicable ஆகாது, அதுக்கப்புறம் அந்த Zeeman effect அந்த Stark effect அதை explain பண்ணல. இந்த மாதிரி அந்த limitations கொடுத்திருப்பாங்க, அதையும் நல்லா go through பண்ணிக்கோங்க. அந்த limitationsல நம்மளுக்கு அந்த Zeeman effect, Stark effect அதுவே நம்மளுக்கு क्वेश्चனா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்னது? the splitting of spectral lines in the magnetic field, அத நம்ம Zeeman effect அப்படினு சொல்றோம். the splitting of spectral lines in electric field, அத நம்ம Stark effect அப்படினு சொல்றோம். கரெக்ட்டா? and other than this அந்த ஒரு derivation part நம்மளுக்கு இருக்கும். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா de Broglie's equation. so இந்த de Broglie's equation ஒரு simple equation, ரெண்டு லாவை நம்ம யூஸ் பண்ணி அந்த Planck's தியரியை யூஸ் பண்ணி and Einstein's அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி we will be deriving the de Broglie's equation, right? so lambda is equal to h by mv. so ஒரு சிம்பிளா ஒரு 3 மார்க்ல derive பண்ற மாதிரி இல்ல 5 மார்க்ல derive பண்ற மாதிரி, or இத நமக்கு ப்ராப்ளம் டைப்ல கேட்கக்கூடிய சில எவாலுவேஷன் क्वेश्चंसும் இருக்குல்ல, சோ அந்த மாதிரியும் நமக்கு கேட்கலாம். அதர் தென் திஸ் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன பேராகிராஃபா நமக்கு கொடுத்திருப்பாங்க, ரைட்? அண்ட் இந்த சாப்டர்ல நமக்கு அந்த பிரின்சிபிள்ஸ், ரூல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குல்ல, ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள், ஆஃப்-பாஸ் பிரின்சிபிள், ஹன்ஸ் ரூல், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், இது எல்லாமே நல்லா தரவா படிச்சுக்கோங்க. either they can ask it in 2 marks or in 3 mark question. so Heisenberg uncertainty principle very important. so it is impossible to accurately determine both the position as well as the momentum of a microscopic particle simultaneously. அது வரக்கூடிய அந்த ஈக்குவேஷன் அத நம்ம ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவோம். delta x into delta p, it is greater than or equal to h by 4 pi. அதுக்கப்புறம் அந்த p நம்ம சிம்பிளிஃபை பண்ற மாதிரி சில சம்ஸ் இருக்கு. so we'll be doing that. okay. and quantum numbers, so 4 quantum numbers நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா ரைட் அண்ட் நோட் ஆன் கொடுத்துட்டு 2 குவாண்டம் நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லை 5 மார்க்லையும் 2 குவாண்டம் நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லை 3 குவாண்டம் நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த குவாண்டம் நம்பர்ஸ், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, அண்ட் த அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் ஆர் சப்சைடரி குவாண்டம் நம்பர் அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் டைப் கொஸ்டின்ஸும் இருக்கு, கரெக்டா? அண்ட் அந்த ரூல்ஸ், பிரின்சிபிள்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு 3மே தொடர்ந்து வரும்ல, பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், ஆஃப்-பாஸ் பிரின்சிபிள் அண்ட் ஹன்ஸ் ரூல். ஸோ இதை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ எல்லா ப்ரீவியஸ் இயர்லையும் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதர் தென் திஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல்ஸில் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகும்பொழுது ஹவு மச் எனர்ஜி, அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டெபிலிட்டி அதுவும் சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க் டிஃபைன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஆர் வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு கேட்கலாம். அண்ட் சம் கொஸ்டின்ஸ் இன் எவாலுவேஷன், ஏன் டி ஆர்பிட்டலுடைய ஹாஃப் ஃபில்ட் ரொம்ப ஸ்டேபிள் கம்பேர்ட் டு பி ஆர்பிட்டல். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அண்ட் விச் குவாண்டம் நம்பர் இட் ரிவீல்ஸ் த ஷேப், எனர்ஜி, ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ். ஸோ இது எல்லாமே அந்த எவாலுவேஷன்ல இருக்க சில கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதர் தென் திஸ் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் டைப்ல கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டி ப்ராக்லீஸ் ஈக்குவேஷன்
lambda is equal to h by mv and Heisenberg's uncertainty principle, right? So அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி ப்ராப்ளம்ஸ் எவாலுவேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, so how fast must a 54 grams tennis ball travel in order to have a de Broglie wavelength that is equal to a photon of green light 5400 Armstrong அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது de Broglie wavelength பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ how fast, எவ்வளோ ஃபாஸ்டா அப்படின்னா they are denoting the speed. ஸோ ஸ்பீடுக்கு நம்ம de Broglie wavelengthல நம்ம யூஸ் பண்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா velocity. they are asking about the velocity and they given the mass of the tennis ball. so அந்த tennis ball travel ஆகுதுல அதோடைய mass கொடுத்திருக்காங்க, that is 54 grams, and in order to travel the de Broglie wavelength, so de Broglie wavelength they have given the photon உடைய ஒரு de Broglie wavelength என்ன கொடுத்திருக்காங்க, the de Broglie wavelength that is equal to the photon of green light, that is 5400 Armstrong light. so de Broglie wavelength நம்ம lambda அப்படின்ற term நம்ம யூஸ் பண்ணுவோம். so 5400 Armstrong, right? so we know that de Broglie's wavelength அது நம்ம யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா என்ன பண்ணுவோம், lambda is equal to what, h by mv, right? so where we have to know the Planck's constant here. so Planck's constant உடைய வேல்யூ தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம இந்த de Broglie's அந்த பேஸ் பண்ண wavelength problem நம்ம சால்வ் பண்ண முடியும். so here they've given the de Broglie's wavelength and mass, right? அப்போ நம்ம அந்த velocity கண்டுபிடிக்கணும். so அப்போ அந்த நம்ம de Broglie wavelength, mass, அதை தவிர்த்து அந்த Planck's constant value you should know, right? 6.626 into 10 to the power minus 34 joules second, right? so இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். so அப்போ அந்த v மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், we can substitute the other values and we can find out the value of the velocity. before that நம்ம அந்த சில ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம அந்த யூனிட் கேன்சல் ஆகுறது அங்க சில டைம்ல நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். so whenever you are taking mass, kindly convert it into kilograms. அந்த கிராம்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க, so kindly change it into kilograms. so இப்போ 54 grams கொடுத்திருக்காங்க, so நம்ம kilograms சேஞ்ச் பண்ணோம்னா divide by 1000 or we can take it as 10 to the power minus 3, right? so 54 into 10 to the power minus 3 kilograms. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணி மீட்டர்ல வச்சுக்கணும், ரைட்? so lambda is equal to 5400 Armstrong ன்னு கொடுத்திருக்காங்க. so we know that 1 Armstrong is nothing but 10 into 10 to the power minus 10 meter. so 5400 into அந்த ஆம்ஸ்ட்ராங் பதிலா 10 to the power minus 10 meters. so இந்த மீட்டர் அந்த SI யூனிட் நம்ம படிச்சிருக்கோம்ல, so அந்த SI யூனிட்ல சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா you will be getting the correct answer. so அப்ப நம்ம velocityயும் நம்மளுக்கு என்ன வரும், மீட்டர் per second அப்படின்ற யூனிட்ல நம்மளுக்கு அந்த கேன்சல் ஆகி வரும். ஓகே, so இத மாதிரி சிம்பிளா de Broglie's wavelength ப்ராப்ளம் கேட்கலாம். அதர் தென் திஸ் நம்மளுக்கு அந்த எவாலுவேஷனில் சில de Broglie wavelength பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கிரிக்கெட் பால் யூஸ் பண்ணி அண்ட் எலக்ட்ரான் அதோடைய அந்த de Broglie's wavelength, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதர் தென் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள், அதை நம்மளுக்கு ஸ்டேட் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் அப்படின்னு கேட்காம ப்ராப்ளமாக கேட்டாங்கன்னா எப்படி கேட்கலாம், சம் கொஸ்டின்ஸ் எவாலுவேஷனில் எப்படி இருக்குது, சப்போஸ் தட் இஸ் the uncertainty in determining the position of an electron in an orbit is 0.6 Armstrong. What is the uncertainty in momentum? so அப்ப நம்ம அந்த uncertainty அப்படின்ற வேர்ட் நம்ம பார்த்தாலே அது ஹைசன்பர்க் uncertainty principle உடைய ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும், டெல்டா எக்ஸ் into delta p, it is greater than or equal to h by 4 pi, right? so idhula parunga uncertainty in determining the position of an electron கொடுத்துட்டாங்க. so delta x அது என்ன, uncertainty in determining the position, right? so அப்ப delta x value கொடுத்துட்டாங்க 0.6 Armstrong. so they are asking to find out the uncertainty in its momentum. so momentumல எவ்வளவு uncertainty இருக்கு, delta p அதை நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ அப்போ அந்த Planck's constant வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 6.626 into 10 to the power minus 34 joules second, and 4 ஒரு நம்பர் தான், பை வேல்யூ we know that 3.14 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போடலாம். ஸோ அப்போ அந்த டெல்டா பியை மட்டும் அங்கே வச்சுட்டு we can take
this x delta x this side and we can find out the value of delta p. Sometimes adula நம்மளுக்கு அந்த mass வர மாதிரி சில டைம் question வரும். so electronக்கு அந்த இப்போ இங்க momentum ன்னு கேட்டதனால ப்ராப்ளம் இல்ல. இப்போ நம்மளுக்கு velocity ன்னு கேட்டுட்டாங்க அப்படினா அதுல ஒரு simple change பண்ணுவோம். என்ன simple change? so delta x into delta p, it is greater than or equal to h by 4 pi. So we know that this one more simplification can also be done. என்னது? இந்த momentum பதிலா we can substitute. momentum is nothing but mass into velocity. கரெக்ட்டா? அதுல mass change ஆக போறது கிடையாது. so அப்ப velocity மட்டும் அங்க change ஆகும். so அப்போ m delta v அப்படின அந்த டெல்டாவை v க்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம். so m delta v it is greater than or equal to h by 4 pi. so அப்போ சில டைம் நம்மளுக்கு velocity பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படினா சில டைம் uncertainty in position கொடுத்திருப்பாங்க and if they are giving mass of that அத நம்ம மாஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இல்ல மாஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் மாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியே நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், ரைட்? and the uncertainty in velocity delta v அது நம்மளுக்கு கேட்கலாம். பட் அதர் வேல்யூஸ் we know that. so அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல ரெண்டு டைப். ஸோ டெல்டா பியை டைரெக்டாக கேட்குற மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராப்ளமாகவும் இருக்கும். ஆர் அந்த டெல்டா பியை சிம்பிளிஃபை பண்ணி அந்த மொமெண்டம் அதை வந்துட்டு m into v அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது m delta vன்னு சேஞ்ச் ஆகும்ல. அப்போ அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எவாலுவேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிற மாதிரி நம்மளுக்கு சில கொஷின்ஸ் கேட்கலாம், சில எலமெண்ட்ஸை டைரெக்டாக கேட்கலாம், ஆர் அதோடைய அயான். ஸோ இஃப் யூ சி தட் இன் எவாலுவேஷன் வி ஆர் ஹேவிங் mn2+, அதுவும் cr3+. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் அதோடைய அயான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எலமெண்ட்ஸோடைய அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போ அதோடைய அட்டாமிக் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ மேங்கனீஸ் இட் இஸ் 25. ஸோ அதோடைய அட்டாமிக் நம்பர் 25. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். குரோமியம்க்கு 24 அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். ஸோ இந்த வேல்யூஸ் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஓகே, when you take manganese, so manganese க்கு 25 atomic number, கரெக்ட்டா? so அப்ப 25 electrons இருக்கு. so half bars principle யூஸ் பண்ணி தான் ஒரு எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ணுவோம். lower energy orbitalல இருந்து அப்படியே ஃபில் பண்ணிட்டு higher energy orbitalக்கு போவோம், கரெக்ட்டா? so அப்ப அந்த half bars principle படி first orbital 1s orbitalல நம்ம ஃபில் பண்ணுவோம், கரெக்ட்டா? so s orbitalல maximum 2 electrons will be present. After filling 1s orbital 2s orbital வரும். so s orbitalல maximum 2 electrons can be filled. அதே மாதிரி 2s orbitalக்கு அப்புறம் 2p orbital வரும். so 2p orbitalல maximum அந்த p orbitalல maximum 6 electrons நம்ம fill பண்ணலாம்ல. so அப்போ 2p orbitalல 6 electrons. so இது வரைக்கும் எவ்வளவு electrons fill பண்ணிருக்கோம்னு பாருங்க. 2 plus 2 4, 4 plus 6 10 electrons fill பண்ணிருக்கோம். so remaining இன்னும் இருக்குல்ல. so அப்ப when you are filling the other orbitals எப்படி நம்ம fill பண்ணோம்? 2p க்கு அப்புறம் the higher orbital it is 3s, right? so s orbitalல maximum 2 electrons will be there and after 3s 3p orbital வரும். so maximum 6 electrons. so இப்போ 18 electrons நம்ம fill பண்ணிட்டோம். after 3p தான் இங்க நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். after 3p 3d electronக்கு போயிடக்கூடாது. so we have to fill the 4s orbital and then we have to go for 3d, right? so 4s orbital தான் lower energy. so அது first fill ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் 3d orbital fill ஆகும், கரெக்ட்டா? அப்போ 4s orbitalல 2 electron நம்ம fill பண்ணியாச்சு. after filling this 4s go for the 3d orbital. so அப்ப பாருங்க நம்மளுக்கு அந்த after filling that 18 electrons இது வரைக்கும் 18 electrons நம்ம fill பண்ணிட்டோம் and 4s நம்ம போட்டோம்னா அது 20 ஆயிடுச்சு. அப்ப மீதி ரிமைனிங் எவ்வளோ? 5 electrons. so 5 electrons will be present in the 3d orbital. இது நம்ம யாருக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா மேங்கனீஸ்க்கு எழுதியிருக்கோம். பட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? மேங்கனீஸ் உடைய அயான் கொடுத்திருக்காங்க mn2+, ரைட்? so அப்ப அந்த 2 electron அது லூஸ் பண்ணிருக்கு. அப்ப அந்த 2 electron லூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா we have to remove the 2 electron from the orbital. outermost orbital இருந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்ப இங்க பார்த்தோன்னே outermost orbital நம்மளுக்கு லாஸ்டா இருக்கிறது 3d அப்படின்ட்டு 3d ல இருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. so here carefully see that the outermost orbital எது அப்படின்னா highest principal quantum number
யாருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அப்போ ஹையஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யார் இங்க அப்படின்னா 4 தான். ஸோ 4s ஆர்பிட்டல் அதுதான் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல். எனர்ஜி வைஸ் அது என்னது கம்மியான எனர்ஜியில் இருக்கிறதுனால நம்ம 4s ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3Dக்கு போறோம். பட் when you are removing the electron outermost orbital இருந்து தானே ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ 4sல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா 4sல இப்போ ஒரு எலக்ட்ரானுமே இருக்காது இல்லை. அப்போ 2 electron when you remove மீதி இருக்க என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 3p6. after removing that 4s electron நம்மளுக்கு 3d5 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மேங்கனீஸ். கரெக்டா? அதே மாதிரி மேங்கனீஸ் 2+ அயான் நம்ம பார்த்த மாதிரி குரோமியம்க்கும் நம்மளுக்கு அந்த குரோமியமுடைய அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரியணும். என்னது 24. ஸோ அப்போ அந்த குரோமியமுடைய அட்டாமிக் நம்பர் நம்ம எழுதும் பொழுது ஸோ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் குரோமியம்க்கு எழுதிட்டு when you are filling the 3p orbital after filling 3p நம்ம எதுக்கு போகணும் 4s ஆர்பிட்டலுக்கு போகணும். 4s ஆர்பிட்டல் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்கு போகணும் 3d. and after that நம்ம when you are removing அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் யாரா இருப்பானா 4s தான் இதுலயும் இருக்கும். ஸோ இப்போ அதில் தான் எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க அந்த குரோமியம்க்கு படிச்சு வச்சுக்கோங்க. குரோமியம் as well as for chromium 3+ ions, right? So this is also very important. And chapter number 3 periodic classification of elements நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா என்ன அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் சிலது டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். என்னது அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இந்த மாதிரி அந்த ட்ரெண்ட்ஸும் அதோடைய அந்த பீரியாடிக் வேரியேஷன் அந்த பீரியட்ஸ்லையும் குரூப்ஸ்லையும் அது எப்படி வேரி ஆகுது அதை நம்ம அந்த பொட்டென்ஷியல் அயனைசேஷன் பொட்டென்ஷியலுக்கு கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கும் கொடுத்துருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் ஃபார் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. அதர் தென் திஸ் வாட் ஆர் த அதர் கொஸ்டின்ஸ் இதில் நம்ம தரோவாக இருக்கணும் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் அண்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்ற டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல effective nuclear charge, the net nuclear charge experienced by the valence electron. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் effective nuclear charge அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல 5 மார்க் டைப்ல நம்மளுக்கு கேட்கக்கூடிய நிறைய क्वेश्चंस இருக்கு. அதாவது பவுலிங்ஸ் மெத்தட். ஸோ பவுலிங்ஸ் மெத்தட்ல 2 டைப் ஆஃப் क्वेश्चंस இருக்கு. ஒன்னு பவுலிங்ஸ் மெத்தட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அயானிக் ரேடியஸ்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று அந்த பவுலிங் ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இதுவும் நம்மளுக்கு அந்த 5 மார்க் ஏன்னா பெரிய கொஸ்டின் நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பவுலிங்ஸ் மெத்தட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அயானிக் ரேடியஸ். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணோம்ல, டிஃபைன் அயனைசேஷன் எனர்ஜி, டிஃபைன் எலக்ட்ரான் அஃபினிட்டி, டிஃபைன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அண்ட் அது கூடவே சேர்த்து என்னது அந்த ட்ரெண்ட்ஸும் படிச்சுக்கணும்ல. அயனைசேஷனுக்கு என்ன ட்ரெண்ட் பீரியட்ல போனால் அது என்ன டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா என்ன ரீசன். அதே மாதிரி டாப் டு பாட்டம் குரூப்ல வரும்போது அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா வாட் இஸ் த ரீசன். ஸோ அந்த ட்ரெண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் அந்த லாஸ்ட் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டயகனல் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின். அந்த டயகனல் ரிலேஷன்ஷிப் அந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் when you go for what is isoelectronic ion, isoelectronic ions and give examples. so அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த சில எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாப்டரில் நிறைய எவாலுவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ என்னென்ன எவாலுவேஷன்ஸ் நல்லா இம்பார்ட்டன்ட் அண்ட் தரோவாக நம்ம அதை படிச்சிருக்கணும் அப்படின்னா வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ், அண்ட் ஹவு வுட் யூ எக்ஸ்பிளைன் தட் the second ionization potential is always higher than the first ionization potential. And when you go for why halogens acts as oxidizing agents, so நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹாலஜன்ஸ் ஏன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா ஆக்ட் பண்ணுது. அண்ட் மென்ஷன் எனி 2 anomalous properties of செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். அந்த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் உடைய அந்த யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றது நம்ம 2 லைன் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் த பீரியாடிக் ட்ரெண்ட் சொன்னோம்ல அயனைசேஷன் பொட்டென்ஷியலுக்கு நம்மளுக்கு எவாலுவேஷனில் இருக்குது, அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் சில கொஸ்டின்ஸ் அந்த எக்ஸ்பிளைன் பை கிவிங் ரீசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னது இப்போ அந்த அயனைசேஷன் பொட்டென்ஷியலே நம்மளுக்கு டைரெக்டாக கேட்காம எப்படி கேட்டிருப்பாங்க அயனைசேஷன் potential of nitrogen is greater than that of oxygen. ஏன் by giving reasons நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ when you take the
electronic configuration. So nitrogen ku we know that the atomic number is 7, right? அப்ப நம்ம electronic configuration எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 2p3. அப்ப அந்த 2p3 orbital ல பாருங்க where 2p orbital which is having 3 electrons, right? Each orbital is having 1 electron. அதே மாதிரி ஆக்சிஜன் பாருங்க it is atomic number 8. So அப்ப electronic configuration of Boss principle படி எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 and 2p. So 2p க்கு போகும்போது அதுல 4 electron இருக்கும். So 2p orbital ல we are having 4 electrons, right? So அப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம் அந்த லாஸ்ட்ல இருக்க 2p orbital மட்டும். So நைட்ரஜன் உடைய 2p orbital பாத்தீங்கன்னா it is half filled. அப்ப நைட்ரஜன் half filled இருக்கிறதுனால அது ஸ்டேபிள். ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய எனர்ஜி நான் சப்ளை பண்ணணும்ல. பட் ஆக்சிஜனில் பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டல் தான் இருக்குது பாருங்க, 4 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்குல்ல. அப்போ அங்கே பாருங்க 1 என்ன ஆயிடுச்சு? பேர் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஹேவிங் 4 electrons. ஸோ இட் இஸ் பார்ஷியலி ஃபில்டு 2p ஆர்பிட்டல். ஸோ அப்போ whenever you are seeing any element with the outermost orbital, if it is half filled or completely filled இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின், எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் ஆஃப் பெரிலியம், மெக்னீஷியம் அண்ட் நோபல் கேஸஸ் ஏன் 0? நைட்ரஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கும் ஏன் அது லோவாக இருக்குது? அதே தான், அங்கே ஹாஃப் ஃபில்டு நைட்ரஜன் இருந்ததுனால அதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது என்னது? இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட் ப்ராசஸ். அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் அதே தான். when you take பெரிலியம் அண்ட் மெக்னீஷியம் பாருங்க, அந்த அவுட்டர் மோஸ்ட் எஸ் ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்கும், கரெக்டா? அப்போ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருந்தா அது எந்த ஒரு எலக்ட்ரானையும் கெயின் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் 0வா இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம அந்த ரீசன் கொடுக்குற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ல ஏற்கனவே பவுலிங் ஸ்கேல் for the Pauling's method for determining the ionic radius, அதே மாதிரி Pauling scale for measuring the electronegativity. ஸோ இதுவும் நம்மளுக்கு அந்த 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அந்த ட்ரெண்ட், அதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோடைய அந்த ட்ரெண்டு பீரியடில் எப்படி இருக்குது, குரூப்பில் எப்படி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை எல்லாமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்களே, ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் 2 இடத்துல இருக்கும். ஒன்று 3rd லெசனில் எலமெண்ட்ஸ்க்கு அந்த ஐயூபேக் நாமன்க்ளேச்சர், அதே மாதிரி நம்மளுக்கு அந்த 11th சாப்டரில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நாமன்க்ளேச்சர் இருக்கும். ஸோ இதில் அந்த எலமெண்ட்ஸ்க்கு நாமன்க்ளேச்சர் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷனில் நம்மளுக்கு கேட்கலாம். ஆர் அதே நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க்காக கேட்டாலும் நம்மளுக்கு அந்த ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அந்த அன், நில், பை அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் நம்பர் 4 வெரி சிம்பிள் சாப்டரில் ஒரு ஸ்மால் சாப்டர், நிறைய டெலீட்டட் அதில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஹைட்ரஜனில் என்னென்ன நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதை நம்ம தரோவாக இருக்கணும் இப்போதைக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோவேலண்ட் ஹைட்ரேட். ஸோ எலக்ட்ரான் ப்ரிசைஸ், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அண்ட் எலக்ட்ரான் ரிச். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வரும். அண்ட் த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ அந்த ஹைட்ரஜன் நம்மளுக்கு அந்த ஆல்கலி மெட்டல்ஸ்லையும் அண்ட் ஹாலஜன்ஸ்லையும் ரெண்டுத்துலேயும் வைக்கிற மாதிரி அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்கும்ல. பட் நம்ம அதை ஃபஸ்ட்டு குரூப்பில் வச்சுருப்போம். ஸோ அதோடைய அந்த பொசிஷனை எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அப்படின்றதுக்கான கொஷின். அதுக்கப்புறம் அந்த ஐசோடோப்ஸ்னா என்ன, சிம்பிள் கொஷினில் நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்து படிக்கிறோம். வாட் ஆர் ஐசோடோப்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அண்ட் இதில் நம்மளுக்கு அந்த யூசஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். ஸோ அந்த யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டியூட்டீரியம். ஸோ அந்த டியூட்டீரியமோடைய எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ், அந்த டியூட்டீரியம் கூட நம்ம அந்த நார்மல் காம்பவுண்டை ட்ரீட் பண்ணும் பொழுது அந்த டியூட்டீரியம் போயிட்டு அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். அந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டியூட்டீரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன். ஸோ வாட் இஸ் ஆர்த்தோ ஹைட்ரஜன் அண்ட் வாட் இஸ் பேரா ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்கலாம் டைரெக்டாக. ஆர் வேர் when you can ask like how we can convert para hydrogen into ortho hydrogen, எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரைட்? அண்ட் when you go for the last அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் இருக்குது. ஒன்று டெம்பரரி ஹார்ட்னஸ், another one is permanent hardness, right? ஸோ அந்த டெம்பரரி ஹார்ட்னஸையும் பெர்மனன்ட் ஹார்ட்னஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்? ஸோ இதுலேருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய கொஷின் அது மட்டுமா தான் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னா அந்த
வாட்டர்ல இட் இஸ் ஹேவிங் த சால்யுபிள் பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் இருக்கு. இது எப்படி ரிமூவ் பண்றது? ஸோ நம்மளுக்கு புக்ல மெத்தட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த கொடுத்துருப்பாங்க. என்னது? ஒன்று பாயிலிங் மூலமா நம்ம ரிமூவ் பண்ணலாம், இன்னொன்று கிளார்க்ஸ் மெத்தட், ரைட்? ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு இந்த ரெண்டு மெத்தட். ஸோ எக்ஸ்பிளைன் எனி ஒன் மெத்தட் ஃபார் ரிமூவல் ஆஃப் temporary hardness or explain the methods of removing the temporary hardness. So அப்படி நம்மளுக்கு காமனாகவும் கேட்கலாம். ஸோ அதுவும் and the permanent hardness. So permanent hardness na அதே magnesium calcium salt it will be present as chlorides and sulfates, correct? So இந்த permanent hards remove பண்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டு methods கொடுத்திருப்பாங்க. என்னது? treatment with washing soda, that is sodium carbonate, and ion exchange process. So இதில் கேட்கக்கூடிய ஒரே பெரிய question, அந்த temporary hardness எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி and permanent hardness ரிமூவ் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு சிம்பிள் லெசன் தான், கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க என்னென்ன கொஷின்ஸ் நம்ம பார்த்தோமோ இங்கே. அண்ட் சாப்டர் நம்பர் 5 ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் earth metals ஈவன் மோர் சிம்பிளர் தென் 4th சாப்டரில். அதில் நம்ம இந்த பர்டிகுலராக பார்க்க வேண்டியது சிமிலாரிட்டிஸ். நம்மளுக்கு எப்படி அந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அதை நம்ம பார்த்தோம்ல, டிஸ்டிங்விஷ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ இந்த சாப்டரில் சிமிலாரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு அந்த 3rd சாப்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக வரும்ல, அந்த டயகனலி பிளேஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ when you take beryllium and aluminum அந்த டயகனலாக பிளேஸ் ஆகிருக்கும்ல, ஸோ போத் தே வில் பி ஹேவிங் சம் சிமிலாரிட்டிஸ். அழகாக நம்மளுக்கு டேப்ல காலம் போட்டு நம்மளுக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க புக்கில், பெரிலியம்க்கும் அலுமினியம்க்கும். அதை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்படி பெரிலியம் அண்ட் அலுமினியம் கேட்கல அப்படின்னா தே கேன் ஆஸ்க் ஃப்ரம் திஸ் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம், அதோடைய சிமிலாரிட்டிஸ். ஸோ இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, அண்ட் இது இல்லாமல் சிமிலாரிட்டிஸ் இல்லாமல் இந்த சாப்டரில் நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ரைட்? ஸோ அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட யூசஸையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ரைட்? ஸோ இதுவும் அந்த சாப்டர்லேருந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அண்ட் அது இல்லாமல் அந்த எவாலுவேஷனில் சில கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஆல்கலைன் earth metals ஆர் ஹார்டர் தென் ஆல்கலி மெட்டல்ஸ். அதே மாதிரி சப்ஸ்டான்ஷியேட் லித்தியம் ஃப்ளூரைட் as lowest solubility among the other metal fluorides, and when you go for beryllium halides are covalent whereas magnesium halides are ionic. So இந்த மாதிரி அந்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் தரோ பண்ண வேண்டியது சிமிலாரிட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் இருக்க ஃபுல்லாத்தையும் யூசஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி டெட் பர்ன் பிளாஸ்டர், அதையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th சாப்டரில் எப்படி கேட்பாங்க, கேஷியஸ் ஸ்டேட், வெரி சிம்பிள் சாப்டர் பேஸ்ட் ஆன் லாஸ். ஸோ லாஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், கரெக்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் எல்லாமே தரோவா, என்னது ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயில்ஸ் லா, ஸ்டேட் பாயில்ஸ் லா அப்படின்னு கேட்கலாம், ஸ்டேட் சார்ல்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே லுசாக்ஸ் லா, அவகாட்ரோஸ் ஹைபோதசிஸ். ஸோ அவகாட்ரோஸ் ஹைபோதசிஸ் வந்து நம்மளுக்கு அந்த லா தான், ஸ்டேட் அவகாட்ரோஸ் லா ஆர் ஸ்டேட் அவகாட்ரோஸ் ஹைபோதசிஸ். அப்படி கேட்டாலுமே ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அண்ட் அதர் தென் திஸ் நம்மளுக்கு அந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இது எல்லாமே அந்த லாஸ் எல்லாமே நம்ம படிச்சுக்க கூடியது. அதர் தென் திஸ் அந்த 3 லாவை நம்ம கம்பைன் பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ டெரிவேஷன்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் டெரிவேஷன்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தட் இஸ் PV இஸ் ஈக்குவல் டு NRT. ஸோ அந்த PV இஸ் ஈக்குவல் டு NRT நம்ம 3 லாஸை யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுவோம்ல, என்னது பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் அவகாட்ரோஸ் லா. ஸோ இந்த 3 லாவை நம்ம யூஸ் பண்ணி PV இஸ் ஈக்குவல் டு NRT, அதில் அந்த R நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எழுதணும். R இஸ் அ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அதோடைய வேல்யூவும் எழுதிருங்க. ஓகே, ஸோ அந்த R வேல்யூ நம்மளுக்கு புக்கில் 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நல்லா ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. ஸோ இந்த டெரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதை நல்லா தரவு படிச்சுக்கோங்க. அதர் தென் திஸ் இந்த லாவும் ஈக்குவேஷன்ஸும் இல்லாமல் சில கொஸ்டின்ஸ் அந்த டிஸ்டிங்விஷ் ஏற்கனவே நம்ம பார்த்துறோம், டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அந்த லாவை எப்படி
யூஸ் பண்ணுது அப்படின்றதும் சில கொஸ்டின்ஸாக இருக்கும். என்னது? நேம் 2 items that can serve a model for Gay-Lussac's law. ஆர் சில டைம் டைரெக்டாகவே நம்மளுக்கு அது கொடுத்துருப்பாங்க. என்னது? aerated water bottles are kept under water during summer. What is the reason? ஸோ இதில் அது என்ன law applicable அப்படின்றத வச்சு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அண்ட் liquid ammonia bottle, it is cooled before opening the seal. Give reason. அதே மாதிரி aerosols can carry clear warning of heating the can. Why? ஸோ இந்த மாதிரி அந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த கொஸ்டின்ஸு லா பேஸ் பண்ணி இருக்கோம். ஸோ இதையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம அந்த gaseous state அதில் தியரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணது. பட் சம்டைம்ஸ் தே கேன் ஆஸ்க் the problem related questions, right? So அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம அந்த லாவுடைய சிம்பிளான ஈக்குவேஷன், ஸோ நம்ம பாயில்ஸ் லா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் பி, இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி, ரைட்? ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும் போது பிவி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகும்பொழுது, ஸோ 2 டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வரும்பொழுது அந்த 2 டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ் வரும். அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை P1V1 is equal to P2V2. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு இந்த கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து கேட்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சார்ல்ஸ் லா, ஸோ சார்ல்ஸ் லாவில் நம்மளுக்கு இட் இஸ் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், ரைட்? ஸோ அப்போ நம்மளுக்கு V/T இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு வரும்போது, அதாவது அந்த வால்யூம் சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல, ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணால் அந்த வால்யூமும் சேஞ்ச் ஆகும்ல, அப்போது நம்மளுக்கு 2 வால்யூம் அப்போ 2 டெம்பரேச்சர் ஆகிடும். ஸோ V1/T1 இஸ் ஈக்குவல் டு V2/T2. அதே மாதிரி இப்போ Gay-Lussac's லால கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு சிம்பிள் சேஞ்ச் தான். அதில் என்னது? சார்ல்ஸ் லால வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு வரும், இதில் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதில் P/T கான்ஸ்டன்ட், அப்போ சிம்பிளாக P1/T1 is equal to P2/T2. அதே மாதிரி அவகாட்ரோஸ் லால V1/N1 வரும். ஸோ V1/N1 is equal to V2/N2. ஸோ அவகாட்ரோஸ் லா பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா, அண்ட் அதர் தென் திஸ் நம்மளுக்கு அந்த கிரஹாம்ஸ் லால இருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ கிரஹாம்ஸ் லால நம்ம அந்த படிச்சிருக்கோம், ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோலார் மாஸ், கரெக்டா? ஸோ அதை நம்மளுக்கு எக்ஸசைஸில் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதர் தென் நம்மளுக்கு ஒரு ஒர்க் அவுட் ப்ராப்ளமே புக்கில் இருக்கும், ஒரு அன்னோன் கேஸுக்கும் நைட்ரஜன் கேஸுக்கும் வச்சு அந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம 2 டிஃப்ரெண்ட் கேஸஸ் வரும்பொழுது அந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன், ஸோ ஆக்சுவல் நம்மளுக்கு அந்த லா படி ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் molar mass, correct? If when they are comparing with 2 different gases அப்படின்னா அந்த R1/R2 அப்படி நம்ம எடுத்துக்கலாம், or RA/RB. ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்ட் கேஸஸ் வரும்போது அந்த 1,2 or AB அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல, அப்போது M2/M1. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இல்லை சிம்பிளாக ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு ஒரு எவாலுவேஷன் அந்த ப்ராப்ளம் இருக்குது. PV is equal to NRT சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட், அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கிரஹாம்ஸ் லா அண்ட் திஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோஸ் லா, அந்த லாவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு P1V1 is equal to P2V2, V1/T1 is equal to V2/T2. ஸோ அந்த சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு V1 கொடுத்துருப்பாங்க, இனிஷியல் வால்யூம் எவ்வளோ இருந்துச்சு, ஃபைனல் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்மளுக்கு எப்படி வேணால் அந்த அன்னோனை வச்சு கேட்கலாம். ஓகே, ஸோ கேஷியஸ் ஸ்டேட் ப்ராப்ளம்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எவாலுவேஷன் ஆஸ் வெல் as ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ், ரைட்? அண்ட் சாப்டர் நம்பர் 7 இட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ், ரைட்? ஸோ தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த தியரி கொஸ்டின்ஸ் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் when you go for the laws, different laws இருக்கும், first law, second law, third law, 0th law, right? and different processes இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா தரோவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ first law of thermodynamics, Hess's law of constant heat summation, and 2 different properties கொடுத்துருப்பாங்க. அந்த properties, if it is depending on the mass or size of the system,
டிபெண்ட் பண்ணுதா பண்ணலையா அதை வச்சு நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வாட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்டென்சிவ்னா இண்டிபெண்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆர் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, அண்ட் சில ப்ராசஸ் நம்ம அதில் படிச்சிருக்கோம்ல, ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோபாரிக் அண்ட் ஐசோகோரிக், ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ் அந்த 4 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக அது என்னது சிம்பிள் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ ஐசோதெர்மலில் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? அடியபேட்டிக்கில் ஹீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். ஐசோபாரிக்கில் வேர் த ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஐசோகோரிக்கில் த வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் அந்த என்ட்ரஃபி பேஸ் பண்ணி த யூஷுவல் டெஃபினிஷன் ஃபார் என்ட்ரஃபி அண்ட் அதோட யூனிட் என்ட்ரஃபியோட யூனிட் அது பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அதோடைய டெஃபினிஷன் டிஃபைன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் த என்தால்பி ஆஃப் கம்பஷன் அதோடைய டெஃபினிஷன் அண்ட் வாட் இஸ் லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எவாலுவேஷனில் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த சாப்டரில் நம்மளுக்கு எவாலுவேஷனில் எல்லா கொஷினையும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினையும் எவாலுவேஷன்லேயே வர மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாமே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் the third law of thermodynamics. So இந்த சாப்டரில் இருக்க ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அண்ட் 0th லா இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் வாட் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். ஸோ அந்த பாத் ஃபங்க்ஷன்ஸ் அது என்ன, அது பாத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுச்சுன்னா இட் இஸ் பாத் ஃபங்க்ஷன். இஃப் it is forming that initial and final state, it is depending on the initial and final state அப்படின்னா the state functions அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை டைரெக்டாக வாட் ஆர் ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு டைரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். ஆர் ஐடென்டிஃபை த ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அதில் நம்மளுக்கு தெரியும் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஹீட் இது ரெண்டும் மட்டும்தான் என்னது பாத் ஃபங்க்ஷன்ஸ், மற்றது எல்லாமே என்னது ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது. ஸோ இது எல்லாமே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் what is spontaneous reactions and conditions for spontaneity. ஸோ ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தானாக நிகழக்கூடிய ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்கணும், டெல்டா ஹெச் வேல்யூ என்ன இருக்கணும், டெல்டா எஸ், டெல்டா ஜி. ஸோ டெல்டா ஜி நல்லா ஞாபகம் இருக்கும், டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தான் இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ இந்த சாப்டரில் 5 மார்க் பொறுத்தவரை நம்மளுக்கு கேட்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா the characteristics of internal energy மா. ஸோ இன்டர்னல் எனர்ஜியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், அது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி பண்ணால் என்ன நம்மளுக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வரும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு, அதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி it is also very important 5 mark question, right? So இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. and other than this அந்த derive the relation between delta H and delta U, அதாவது அந்த delta H is equal to delta U plus P delta V, அதை நம்ம first derive பண்ணுவோம், கரெக்டா? ஸோ அந்த ஈக்குவேஷன் அதே மாதிரி delta H is equal to delta U plus delta NGRT, கரெக்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த டெரைவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதை நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய அந்த 5 மார்க் ப்ராப்ளம், 5 மார்க் அந்த டெரிவேஷன் கொஸ்டின் நம்ம இதை பார்த்துக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் டெரிவேஷன் ஃபார் த டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூ, ரைட்? ஸோ அதர் தென் திஸ் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு கைண்ட்லி கோ த்ரூ த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸசைஸில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரஃபி சேஞ்ச், அதே மாதிரி அந்த எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே நல்லா தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இஃப் தேர் ஆஸ்கிங் ஃப்ரம் த தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துருப்பீங்க, சில கொஸ்டின் நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த என்ட்ரஃபி சேஞ்ச் ரிலேட் பண்ணி அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் சம் அதர் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு த ஹெஸ்ஸில் அதே மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் என்ட்ரஃபி சேஞ்ச் இல்லாமலும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் வில் கோ ஃபார் சாப்டர் நம்பர் 8. ஸோ 8th சாப்டர் பார்த்தீங்கன்னா வேர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியமில் டெரிவேஷன்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கணும். என்னென்ன டெரிவேஷன்ஸ் இருக்குது, டெரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. ஸோ கேபி அண்ட் கேசியை நம்ம டெரைவ் பண்ணும் போது என்னது, கேசி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. அதே மாதிரி இன்னொரு டெரிவேஷன் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி என்னது,
calculate the Kp or derive the Kp and Kc for the formation of HI அப்படின்னு கொடுக்கலாம் ஒரு ஈக்குவேஷனே டைரெக்டாக கொடுக்கலாம். ஸோ அந்த டேபிள் காலம் நம்ம போட்டு இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ ரியாக்ட் ஆக போகுது, ஈக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம போட்டு கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 இது இருக்கும். என்னென்னது? ஒன்று HI, தட் இஸ் ஹைட்ரஜன் அயோடைட், அண்ட் PCl5. ஸோ அதை பேஸ் பண்ணி டிசோசியேஷன் ஆஃப் PCl5. அண்ட் நம்மளுக்கு அந்த இந்த கொஸ்டின் எவாலுவேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் Kp அண்ட் Kc ஈக்குவேஷனே கொடுத்துருப்பாங்க. N2 + 3H2 gives 2NH3. ஸோ இதுவும் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த 3 டெரிவேஷன்ஸ், அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் Kp அண்ட் Kc, ரைட், இதை நம்ம 5 மார்க்கில் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுட்டு, அண்ட் அந்த Kp Kc அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் டைரெக்டாக கேட்கலாம். எப்படி நம்மளுக்கு அந்த கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரைட் த Kp அண்ட் Kc. ஸோ இப்போ 2SO2 + O2 gives 2SO3 அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் the Kp and Kc for this reaction அப்படின்னா, first when you are writing Kc எப்படி எழுதுவோம்? It is the ratio of concentration of product numeratorல கீழே concentration of the reactant. அப்போ இங்க product பாருங்க யாரு? SO3 இருக்கா. ஸோ concentration நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம், concentration of SO3, and அந்த பவர்ல நம்ம இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போடணும். என்னது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்? 2 by reactant எழுதணும். reactant யாரு? SO2 இருக்கு, O2 இருக்கு. concentration of SO2 and concentration of O2, right? so அதோடைய stoichiometric coefficient SO2 க்கு 2 and oxygen க்கு it is 1. no problem, we can leave it. if you are writing Kp அந்த ஸ்கொயர் பிராக்கெட் விட்டுட்டு என்ன போடுவோம்? P யூஸ் பண்ணிப்போம், right? so P partial pressure of SO3 to the power 2 by the partial pressure of SO2 to the power 2 and partial pressure of O2. இதை நம்ம இப்படி சிம்பிளா எழுதிடலாம். எப்போ? when it is an homogeneous equilibrium. பாருங்க எல்லாமே gas. so all the reactants and products are gases. but if you are going for heterogeneous equilibrium, அங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னது? if they are giving the equation like this, என்னது? CaCO3 gives CaO plus CO2, right? so for this equation, if you are writing the Kp and Kc, so when you are writing the Kc for this reaction, so இதுக்கு நம்ம Kc எழுதணும் அப்படின்னா first என்ன எழுதுவோம்? concentration of the product by concentration of the reactant. so product யாருன்னு பாருங்க, calcium oxide and the concentration of carbon dioxide by, when you go for the reactant, it is what? calcium carbonate. so concentration of calcium carbonate. so அப்போ மேல நம்ம என்ன எழுதிட்டோம்? equation for the Kc, it is concentration of products at the numerator and concentration of reactants at the denominator, correct? so இதுல நம்ம அந்த heterogeneous equilibrium னு வரும்போது பாருங்க சாலிடா இருக்கு reactant, product பாருங்க solid and gas. அப்ப different phases இருக்கா. so whenever it is having that heterogeneous equilibrium, always remember நம்ம solid உடைய concentration எழுதும் போது it becomes 1, and whenever you are writing the liquid concentration, pure liquid, aqueous solution இருந்தா 1 ஆகாது, pure liquid இருந்துச்சுன்னா it becomes what? 1. okay, அப்ப இதுல பாருங்க this is solid, right? அப்ப இது 1 ஆயிடும். and calcium carbonate is also solid, அதுவும் 1 ஆயிடும். அப்ப மீதி remaining அந்த carbon dioxide மட்டும் தான். அப்ப Kc is nothing but the concentration of CO2. அதே மாதிரி Kp க்கு அது மட்டும் தானே வரும். அப்போ partial pressure of CO2 only. so அப்ப இந்த Kc Kp related problems நம்மளுக்கு பாருங்க அந்த டெரிவேஷனா 5 மார்க்ல வந்துரும், இல்ல 2 மார்க் 3 மார்க்ல இந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா அந்த எப்பவுமே நம்மளுக்கு ஹோமோஜீனஸ் கொடுக்க மாட்டாங்க, ஹெட்ரோஜீனஸ் தான் நம்மளுக்கு குழப்புற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதுல சாலிட் கான்சென்ட்ரேஷன் எழுதும் போது லிக்விட் கான்சென்ட்ரேஷன் அந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ் எழுதும் போது அடுத்த ஸ்டெப்ல அதை 1 ஆக்கிடணும், மீதி இருக்கிறத ரிமைனிங் மட்டும் தான் நம்ம எழுதணும் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் த சாப்டர் நம்பர் 8. அண்ட் சாப்டர் நம்பர் 9 சொல்யூஷன்ஸ்ல நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் பேஸ் பண்ணியிருக்கு, லாஸை பேஸ் பண்ணியிருக்கு, ஹென்ரிஸ் லா, ரவுல்ஸ் லா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஐடியல் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்,
அதுக்கப்புறம் இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்மே நம்மளுக்கு இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ அதில் என்னென்ன கொஷின்ஸ் நம்ம தரோவாக இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் ரிலேட் பண்ணும்போது அந்த மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டி இதோடைய டெஃபினிஷன் நல்லா தரோவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் த சாலபிலிட்டியில் ஹவு த ப்ரெஷர் அஃபெக்ட்ஸ் த சாலபிலிட்டி, ஓகே, அதை பேஸ் பண்ண கொஸ்டின். அண்ட் ஹென்ரிஸ் லாவை ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஹென்ரிஸ் லாவை நம்ம எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதி அந்த ஈக்குவேஷனில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரைட். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதோடைய லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க 4 பாயிண்ட். ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஒன்லி லெஸ் சால்யூபிள் கேஸஸ் ஒபேஸ் த ஹென்ரிஸ் லா. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த லிமிட்டேஷன்ஸும் நல்லா தரோவாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட்னா என்ன, அண்ட் ஸ்டேட் ரவுல்ஸ் லா, ஹென்ரிஸ் லா மாதிரி ரவுல்ஸ் லா அதை ஸ்டேட் பண்ணி அது ஒரு 5 மார்க்கில் நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அந்த டெரிவேஷன் பார்ட் ஒன்று இருக்குது இந்த சாப்டர்லேருந்து. அண்ட் வென் யூ கோ ஃபார் த அதர் டைப், வாட் இஸ் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுச்சுன்னா அந்த சொல்யூஷன் நம்ம ஐடியல் சொல்லுவோம். இஃப் இட் இஸ் நாட் ஒபேயிங் the Raoult's law over the entire range of concentration, non-ideal, அல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அண்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா ஒவ்வொரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு அந்த 5 மார்க் கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்கக்கூடியது அந்த ஸ்டேட் ரவுல்ஸ் லா, அதுக்கப்புறம் அதுலேருந்து டெரைவ் பண்ணுற மாதிரி அப்டெயின் த எக்ஸ்பிரஷன் ஃபார் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வென் non-volatile solute is dissolved in a solvent. அந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் அதுலேருந்து கேட்கலாம். ஸோ அப்போ ரவுல்ஸ் லாவை ஃபஸ்ட் எழுதிட்டு அதை ரவுல்ஸ் லாவை ஃபஸ்ட்டு பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம அதை டெரைவ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த டெல்டா பி, அதுக்கு பதிலாக நம்ம பி நாட் சால்வெண்ட் மைனஸ் பி சொல்யூஷன் பை பி நாட் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பி, இதை டெரைவ் பண்ணுற அந்த ஈக்குவேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. டெரிவேஷன் பேஸ் பண்ண ஒரு 5 மார்க் நம்மளுக்கு இதில் இருக்குது. ஓகே. அண்ட் when you go for chapter number 10, கெமிக்கல் பாண்டிங்கில் என்னென்னலாம் தரோவாக இருக்கணும் அப்படின்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் நல்லா அந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் O2 அது நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்றது நம்மளுக்கு எவாலுவேஷனில் இருக்குல்ல. மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராமை ட்ரா பண்ண சொல்லிட்டு அண்ட் calculate its bond order and show that the oxygen is paramagnetic in nature அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பேராமேக்னெட்டிக்காக இருக்குது அப்படின்னா அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணும்பொழுது அந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணும் போது அன்பேட் எலக்ட்ரான் வரும்ல. ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் லாஸ்ட்டாக. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராமை அழகாக ட்ரா பண்ணிங்கன்னா 5 மார்க் they will give, right. அண்ட் சேம் வே ஃபார் த நைட்ரஜன் மாலிக்யூல் N2 அதுவும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதர் தென் திஸ் த விஎஸ்சிபிஆர் தியரியோடைய அந்த பாஸ்ட்லேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ விஎஸ்சிபிஆர் தியரியோடைய பிரின்சிபிள்ஸ், ஸோ அந்த நல்ல பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஃபார் த 5 மார்க் கொஷின்ஸ். அதர் தென் த 2 மார்க் 3 மார்க் கொஷனில் நம்மளுக்கு இந்த சாப்டரில் டிஃபைன் அப்படின்னே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. என்னது, வாட் இஸ் பாண்ட் ஆர்டர், ஹைப்ரிடைசேஷன், சிக்மா பாண்ட் படிக்கும் போதே வாட் இஸ் பை பாண்ட், அண்ட் அனதர் டைப் ஆஃப் கொஷின் why sigma bond is more stronger, இல்ல which bond is more stronger, sigma or pi, எது ரெண்டுத்துல ஸ்ட்ராங்கர், why அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இந்த சாப்டர்ல இருந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. And when you go for chapter number 11, that is fundamentals of organic chemistry, இருக்கிறதே கம்மியான பார்ட் என்னது, starting from the characteristics of organic compounds, சில few points கொடுத்திருப்பாங்க. organic compounds இது நம்ம 10thலே படிச்சிருக்கோம்ல, அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கும் சில பாயிண்ட்ஸ். ஸோ characteristics of organic compounds, homologous series இதுவும் நம்ம 10thல படிச்சிருக்கோம்ல, அதே நம்மளுக்கு இங்கே 11thல கொடுத்திருப்பாங்க. ஸோ homologous series and what is meant by a functional group. ஸோ functional group உடைய definition and evaluationல ஒரு question நம்மளுக்கு functional group பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப் விச் இஸ் பிரசன்ட் இன் திஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம அந்த காம்பவுண்ட்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அண்ட் அதர் தென் திஸ் பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம் நீங்கள் நல்லா தரோவாக படிச்சுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், அதில் நம்ம செயின், பொசிஷன், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், டாட்டாமெரிசம், as well as
அந்த geometrical isomerismல different types of questions கேட்கலாம்ல. What are cis and trans isomers? எப்படி நம்ம cis isomer trans isomer convert பண்ணுவோம் or vice versa? And why trans isomer is more stable than cis isomer? அந்த மாதிரி அந்த geometrical isomerismல நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அந்த cis 2 butene trans 2 butene நம்மளுக்கு கேட்டிருந்தாங்கல்ல ஒரு அசஸ்மெண்ட் क्वेश्चन பேப்பர்ல, அதை நம்ம எப்படி டிரா பண்றது? cis 2 butene உடைய ஸ்ட்ரக்சர் trans 2 butene உடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய geometrical isomers டிரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி क्वेश्चंस நம்மளுக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அண்ட் other than this optical isomerism, geometrical அடுத்தது optical isomerismல அந்த ஃபுல்லா optical isomerism அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா different 2 mark question in betweenல வரும். what is optical isomerism, what is optical activity, அதுல what is dextrorotatory and what is levorotatory, right? And what are enantiomers and what are the conditions for the enantiomerism or what are the conditions for optical isomerism அப்படின்ட்டு அந்த ஐசோமெரிசம் பாட்டை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ ஐசோமெரிசம்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் தரவா இருக்கணும், ஃபாலோட் பை ஆப்டிக்கல், அதுக்கப்புறம் மற்ற இருக்க அந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், செயின், ரிங்கு, ஃபங்க்ஷனல், பொசிஷன், அந்த மாதிரி ஐசோமெரிசம் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அதர் தென் திஸ் இந்த சாப்டர்லேருந்து ஐயூபேக் நேம் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ஐயூபேக் நேமை கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுங்க, இல்லை ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அதோடைய ஐயூபேக் நேம் எடுத்துங்க. எப்படி வேணால் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இட் கேன் பி ஆஸ்க் ஃப்ரம் திஸ் சாப்டர் அதர் தென் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, சாப்டர் 12ல நம்ம 4 பார்ட் அது வந்து எஃபெக்டாக கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் அண்ட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட் அண்ட் த லாஸ்ட் ஒன் ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரைட்? ஸோ அந்த 4 எஃபெக்டிவ் நல்லா தரோவா படிச்சுட்டு, அண்ட் இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ டைரெக்டாகவே வாட் ஆர் எலக்ட்ரோஃபைல்ஸ், நியூக்ளியோஃபைல்ஸ், கிவ் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் அப்படின்னு நம்மளுக்கு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 4 எஃபெக்ட் இண்டக்டிவ், எலக்ட்ரோமெரிக், ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் electrophiles and nucleophiles நல்லா 12th சாப்டர்ல தரவு பண்ணிட்டீங்கனாலே it is more than enough. And chapter number 13 it is hydrocarbons where some it is naming reactions இருக்கும். some of the questions பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த reactions chemical propertiesல இருந்து கேட்கலாம். ஸோ இந்த 13th and 14th சாப்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து நம்மளுக்கு கம்பல்சரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை எங்க இருந்தாவது எடுத்து போட்டு கேட்கலாம். பட் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. பட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இதில் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அதை மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிடணும், ரைட்? ஸோ சம் நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ செபாட்டியர் சென்டர்சன் ரியாக்ஷன், வாட் இஸ் உட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் 2 லெசன்லையுமே வரும். ஸோ 13th லெசன்லையும் வரும், 14th லெசன்லையும் வரும். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுல அந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தனியாகவே எவாலுவேட் யோர் செல்ஃபில் வாட்டர் டெஸ்ட்ராய்ஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட், இல்லை why we have to avoid the traces of water during the preparation of Grignard reagent அப்படின்றத நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா அந்த வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த Grignard reagent அது என்ன பண்ணிடும், it will be broken down to form alkanes, right? ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அண்ட் சில ஸ்பெசிஃபிக்காக நேம் வச்சு இந்த சாப்டரில் 13th சாப்டரில் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். வாட் இஸ் அரோமேட்டைசேஷன் அண்ட் வாட் இஸ் பைராலிசிஸ் அண்ட் வாட் இஸ் ஐசோமரைசேஷன் அண்ட் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக நேமோட கொடுத்துருப்பாங்க, அதை தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் சில டெஸ்ட் ஒரு எப்படி நம்ம அந்த ஆல்கீன் அண்ட் ஆல்கேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, சஜஸ்ட் அ சிம்பிள் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் ப்ரோப்பேன் அண்ட் ப்ரோப்பீன். அப்போது நம்ம புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணி அதை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுவோம். ஸோ புரோமின் வாட்டருடைய கலர் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். ஸோ வென் யூ ஆர் ஆடிங் டு அண்ட் ஆல்கீன் அது என்ன ஆகிடும், டீகலரைஸ் ஆகிடும். அப்படி டீகலரைஸ் ஆச்சுன்னா அது ஒரு அந்த ஆல்கீன் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். when you add to an alkane single bonded compound add பண்ணா ஒரு சேஞ்சஸும் நம்மளுக்கு நடக்காது, does not decolorize the bromine water. ஸோ அந்த டெஸ்ட் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மார்கானிகாவ்ஸ் ரூல் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ ரிவிஷன்ல மார்கானிகாவ்ஸ் அண்ட் ஆன்டி மார்கானிகாவ்ஸ் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. ஸோ மார்கானிகாவ்ஸ் ரூல் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அண்ட் followed by the anti markovnikovs. and other than this அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்ல ஸ்பெசிஃபிக்காக அது அரோமேட்டைசேஷன், பைராலிசிஸ்
and isomerization, ozonolysis, polymerization, and very important rule, Huckel's rule, ஒரு compound அரோமேட்டிக்கா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான ரூல் எதை வச்சு நம்ம அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா 3 conditions அது obey பண்ணும். The molecule must be coplanar, complete delocalization of pi electrons in the ring, and the presence of 4n plus 2 pi electrons, right? So இந்த ரூல் அதை நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு அது ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணுதா அப்படின்றத நம்மளுக்கு அதே லெசனில் ஒரு டேப்ல காலம் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அது அந்த 3 ரூல் ஒபே பண்ணுதா இல்லையா அப்படின்றத சில காம்பவுண்ட்ஸ் பென்சீன், சைக்ளோபென்டா டைஈனைல் ஆனையான், ஃபியூரன், cyclopentadiene, cyclooctatetraene, and the last one cyclopropynyl cation. So இந்த மாதிரி அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அது ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணுதா, அது அரோமேட்டிக்கா இல்லை நான் அரோமேட்டிக்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நேமிங் ரியாக்ஷன் சொல்லிட்டேன் இந்த சாப்டரில் இருக்குது. உட்ஸ்ஃபிட்டிக், ஃப்ரிடில் கேஃப் ரியாக்ஷன் அண்ட் சில காம்பவுண்ட்ஸ் கமாக்சின். ஸோ இதெல்லாமே நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஓகே, and when you go for chapter number 14, the last one, that is haloalkanes and haloarenes, அதில் ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது SN1 and SN2 மெக்கானிசம் உடைய கம்பேரிசன் தான். ஓகே, ஸோ மெக்கானிசமாக டைரெக்டாகவும் கேட்கலாம், SN1 மெக்கானிசமை டிஸ்கிரைப் பண்ணு ஆர் ரைட் த SN1 மெக்கானிசம், ஓகே, ஆர் SN2 மெக்கானிசம். அதர் தென் திஸ் அந்த ரெண்டுத்துடைய கம்பேரிசன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சாப்டரும் நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான். அந்த நேம் ரியாக்ஷன்ஸை வச்சு தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பரேஷன்லேயும் இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் இருக்கும். ஸோ டார்சன்ஸ் ஆலஜினேஷன், ஃபின்கெல்ஸ்டீன் ரியாக்ஷன், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், ஹன்ஸ்டீக்கர் ரியாக்ஷன், கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அங்கேயும் வரும் இங்கேயும் வரும்ல 13th and 14th. ஸோ அந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, சாண்ட்மேயர் ரியாக்ஷன், ராஸ்டிக் ப்ராசஸ், டவுஸ் ப்ராசஸ், உட்ஸ்ஃபிட்டிக் ரியாக்ஷன் அண்ட் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த 14 சாப்டர்ஸில் நம்ம தரோவாக படிச்சுக்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த பார்த்த எல்லா கொஷின்ஸும் நம்ம தரோவாக இருக்கோமா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் புக் பேக் நல்லா தரோவாக படிச்சிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்விஷ் டைப் கொஷின்ஸ் நல்லா தரோவாக இருக்கோமா, டெரிவேஷன் ரிலேட்டட் கொஷின் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தரோவாக இருக்கோமா, நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தரோவாக இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே தரோவாக படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ரைட் each 2 mark question. ஸோ எல்லா 2 mark questionும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ விச் ஒன் வி ஹவ் டு ஆன்சர், எதை நம்ம ஆன்சர் பண்ணால் ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ த கொஷின் பேப்பர் வில் பி வெரி ஈஸி. ஸோ தட் கொஷின் பேப்பர் யூ ஆர் கோயிங் டு ரைட், இட் இஸ் சம்வாட் லைக் சென்டம் ஸ்கோரிங் கொஷின் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். பட் கம்பல்சரி கொஷினில் நம்மளுக்கு சில டைம் மாற்றி எப்படி வேணால் கேட்கலாம். ஏன்னா ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஏபி அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம கம்பல்சரி பற்றி நம்ம கவலைப்படாமல் மற்ற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நல்லா தரோவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைன் பை லைன் லெசனை படிக்கிறதா இருந்தால் நம்ம அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸில் நீங்கள் ஈச் லெசன் இஃப் யூ ஸ்டடி தரோலி அப்படின்னா you can write every 15 objectives, right? So நல்ல தரவா படிச்சுக்கோங்க. The question paper will be easy. All the very best for your examination. Okay, so நம்மளுக்கு 12th standardக்கு பார்த்தீங்கன்னா physics இதே மாதிரி final revision exam tips நாளைக்கு நம்மளுக்கு யூடியூப் லைவ் செஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த யூடியூப் லைவ் செஷன் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் தேர் அட்டெண்டிங் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, ஸோ எப்படி அந்த எக்ஸாமை நம்ம அட்டென்ட் பண்ணுறது. ஸோ 12th ஸ்டாண்டர்ட்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் ஃபைனல் ரிவிஷன் இந்த யூடியூப் லைவ் செஷன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஃபார் யூ 11th ஸ்டாண்டர்ட்க்கு நம்மளுக்கு அடுத்த எக்ஸாம் மேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கான லைவ் ஷெட்யூல் நம்மளுக்கு இங்கே காமிப்பாங்க. ஸோ அந்த ஷெட்யூல் படி நம்மளுக்கு அடுத்தது மேக்ஸுக்கு யூடியூப் லைவ் செஷன் இருக்கும் Thursday. ஸோ அதை நல்லா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக இருக்குது. ஸோ வென் யூ ஆர் அட்டெண்டிங் திஸ் யூடியூப் லைவ் செஷன் நம்மளுக்கு என்ன படிக்கணும் லாஸ்ட் மினிட்ல தெரியாமல் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு அது கிளாரிஃபை ஆகி ஓகே இதெல்லாம் நம்ம படித்தா நம்ம மார்க் வாங்கிடலாம், ஸோ எதெல்லாம் நம்ம லாஸ்ட் மினிட்ல தரோ பண்ணணும் அப்படின்றதுக்கான நம்மளுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வில் பி மீட்டிங் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.